Hi friends, welcome back to Mama with Bibba. இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போறீங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா நியூ இயர் வைப் வீடியோ தான் பார்க்க போறீங்க. ஸோ 12 o'clock வந்து நியூ இயர் ஸ்டார்ட் ஆகுது. ஸோ இப்போ நம்ம எங்க கிளம்பிட்டோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா நேரா ஆண்டவர் கிட்ட போறோம் ஃப்ரெண்ட்ஸ். நேரா போயிட்டு அங்க போய் ப்ரேயர்லாம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் என்னென்னலாம் பண்ண போறோம் அப்படின்ட்டு ஒன் பை ஒன்னா இந்த வீடியோல வந்து பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நாங்க வந்துட்டு இப்போ 3 பேருமே கிளம்பிட்டோம். 360 ஆச்சு. அப்புறம் எதுக்கு அவன் மூஞ்ச தேடி இன்னைக்கு இல்ல இது வந்து சிங்கிள் கேமரால அது vlog எடுக்கறோம்ல, தெரியுமா 360 அதான் இது வந்து சிங்கிள் லென்ஸ். இது நீ என்ன பண்ற 360 வச்சிட்டு மேல ஏத்தி பிடிப்பா. நம்ம கார் அப்படியே 360ல அப்படி போறது தெரியும். நான் வீடியோ எடுத்தேன், வீடியோ மொத்தமும் டெலீட் ஆயிருந்திருக்கு. அந்த மாதிரி பண்ணுப்பா, நல்லா தான் இருக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், என்ன ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நியூ இயர் அதுவுமா வந்து பாத்தீங்கன்னா ரோடு எல்லாமே ஒரு வைப் இல்லாம அப்படியே சைலண்டா எப்பயும் போல இருக்குதுன்னு தெரியல. எல்லாரும் சார் இருப்பாங்க முதல் நாள் என்ஜாய் பண்ணிட்டு வருஷம் ஃபுல்லா செருப்படி வாங்குவாங்க. முதல் நாள் அமைதியா இருந்துட்டு வருஷம் பூரா என்ஜாய் பண்ணலாம் அப்படின்னு விளையாடுவாங்க போல. முதல் நாளே மேபி இருக்கலாம். கடவுள் அதனால எழுதி வச்சிருப்பாரு போல, இந்த நாய்களுக்கு இந்த பர்சன்டேஜ் தான் என்ஜாய் பண்ணணும் அப்படின்னு போல. முதல் நாள்லயே கோட்டாவை முடிச்சிருவோம் போல எனக்கு தெரிஞ்சு. ஓ மேபி இவன் சொல்ற மாதிரி 100% கோட்டால எல்லாம் மாங்குன்னு என்ஜாய் பண்றோம் நியூ இயர்ன்ட்டு 80% என்ஜாய் பண்றாங்க. அதுக்கப்புறம் இன்னும் வருஷத்துக்கு 364 நாள் இருக்குதுல்ல, அந்த 360 நாளுக்கு ஆப்பா வாங்கின்னு இருப்பாங்க போல் இருக்குது. அதை கண்டுபிடிச்சிட்டாங்க எல்லாரும். கண்டுபிடிச்சிட்டாப்பா பொத்திக்கிட்டு இருக்குங்களா, 2% 3% என்ஜாய் பண்ணா போதும், அது கூட என்ஜாய்மெண்ட் வேணா, ஆசீர்வாதம் வாங்கிப்போம் ஆண்டவர்கிட்ட அப்படின்ட்டு எல்லாரும் பிளான் பண்ணி கோயிலுக்கு குளத்துக்கு அங்க இங்கே போலான்ட்டு போனாங்கன்னா ஒரு 5% வரைக்கும் இந்த நியூ இயர் என்ஜாய் பண்ணிட்டு ஃபர்ஸ்ட் டே என்ஜாய் பண்ணிட்டு பேலன்ஸ் இருக்க 364 ஒரே வைபா என்ஜாய் பண்ணிக்கலாம்னு எல்லாம் சைலண்ட் ஆயிட்டாங்கன்னு நினைக்கிறேன். கான்செப்ட் கரெக்டாக தான் டாலி ஆகுது. 365 நாள் நம்ம ஓவரா என்ஜாய் பண்ணிட்டோம்னு வச்சுக்கோங்க, ஒரே நாளில் ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு அதுக்கப்புறம் தப்பா போயிடும். பக்கத்து கார்ல அதுக்குள்ள நம்மளோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் கை காட்டினாங்க. ஆமா ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது என்னன்னு தெரியல, திடீர்னு ரெட் லைட் எரியுது. இது ஏன் ப்ளூ லைட்ல இருந்து ரெட் லைட் எரியுது? என்ன கருமாந்துருமா? நீங்க ஊருக்கு போறதுக்கு முன்னாடி திடீர்னு ப்ளூ கலர்ல எரியுது, திடீர்னு ரெட் கலர்ல எரியுது, பிங்க் கலர்ல இருந்தது. என்ன கன்றாவே தெரியல. எனக்கு ஒண்ணு மட்டும் தோணுதுப்பா, ஏன் இந்த கேமரா வாங்கணும்னு தோணுதா? அது எனக்கு ஆதில இருந்தே தோணின்னு தான் இருக்குது. ஊருக்கு போயிட்டு வந்து இது சைலண்ட் ஆயிடும், அங்கேயே உடச்சு வாயில போட்டு தண்ணி குடிச்சிடுவீங்க 2 பேரும். இல்ல நாங்களாம் ஒண்ணும் பண்ணல, ஆனா இதுதான் ஏதோ வினோதமா பண்ணினுக்குது. ஏன் வினோதமா பண்ணுதுன்னு தான் தெரியல. இது ஏன் வினோதமா வாங்கிட்டு வந்து 3 நாளா அது பேசாம ஒரே இடத்துல என்னமோ இதெல்லாம் போட்டு டைட் பண்ணி அப்படியே வச்சிங்க. ட்ரிப்பு போகும்போது வேலை செய்ய கத்துக்கணும், அவ்வளவுதான். ஆமா, அப்ப அது 3 நாள் என்ன பண்ணிருந்தீங்க? வெட்டியா எவ்வளவு நேரம் உட்கார்ந்துருப்போம். அப்ப யூடியூப் வீடியோ போர் அடிக்கும், ஒரு வீடியோ எடுத்துட்டு ஓகே இதெல்லாம் செட்டிங். சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது என்னன்னு தெரியல, ரெட் கலர் லைட் இது நம்ம பாப்போம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மக்கள் கத்திக்கினே போவாங்க ஹேப்பி நியூ இயர் ஹேப்பி நியூ இயர். டைமுக்கு தான் கத்துவாங்க, மணி 11 தான் ஆகுது. அதனால தான் இப்பவே எல்லாம் கத்தின்னு தான் தெரியுங்க. பாரு என்ன அவன் குப்தா பவன் மண்டி டான்ஸ் அடிக்குது. சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அதுல வந்து கொஞ்சம் வீடியோ எடுத்திருப்போம். அடுத்தது இதுல வந்திருக்கோம். இதுல வந்துட்டு பாருங்க அந்த வீடியோ எப்படி இருக்குதுன்னு, இடையில இருக்கிற வீடியோ எப்படி இருக்குதுன்னு கமெண்ட் சொல்லுங்க. ஏன்னா நம்ம இதை எடுத்து தான் ட்ரிப்புக்கு போறோம், அதனாலதான். ஆனா அங்க வந்து அந்த ஆங்கிள்லாம் வந்து ட்ரிப்புக்கு போறோம் ஊருக்கு போறோம்ன்றியா? எங்க போறோம் அதெல்லாம் சொல்ல மாட்டேன். அதெல்லாம் அந்த டைம்ல பாருங்க எங்க போறோம் அப்படிங்கறத. போக வேண்டிய நேரத்துக்கு அந்த இடத்துக்கு நாங்க போல, சம்பந்தம் இல்லாம அந்த இடத்துக்கு போறோம். இங்க இருக்க வேண்டிய நேரத்துக்கு நாங்க அங்க இருக்க போறோம். விஜய் ஃபேன்ஸ் இப்ப கண்டுபிடிச்சிருப்பாங்க எங்கன்ட்டு. அதான் போக வேண்டிய நேரத்துக்கு நம்ம அங்க இல்ல, இங்க இருக்க வேண்டிய நேரத்துக்கு நம்ம அங்க இருப்போம், அவ்வளவுதான் வித்தியாசம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம நேரா போயிட்டு சர்ச்சுக்கு போயிட்டு நல்லா ப்ரேயர் பண்ணிட்டு வருவோம். இந்த வருஷம் இன்னும் நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு, எல்லாருமே நல்லா இருக்கணும் ஃப்ரெண்ட்ஸ், எந்த பிரச்சனையும் இல்லாம எல்லாரும் நோய் நொடி இல்லாமல் நல்லா இருக்கணும். ஓகேவா? நம்ம நோய் நொடி இல்லாம செல்வ செழிப்பா சந்தோஷமா குழந்தை குட்டிங்களோட குடும்பமும் நல்லா இருக்கும். ஓகேவா? அதுதான் எல்லாருக்குமே வேணும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம நேரா சாந்தம் தான் போயின்னு இருக்கோம். கடவுளும் பாத்தீங்கன்னா ஈக்குவலா விளையாடுறாருன்றியா? இந்த டேய் இவ்வளோத்தையும் நான் உங்களுக்கு குத்துட்டேன்னா அதுக்கப்புறம் நீங்க என்ன என்ன இரு வரேன் அர்ஜென்ட்லாம் இல்ல அப்படின்னு சொல்றீங்க. அதனால உங்களுக்கு அப்பப்போ ஆப் ஸ்வைங் ஸ்வைங் ஸ்வைங்னு வரும் அப்படின்ற மாதிரி தான் இருக்குது.
சரி என்ன பண்றது, எப்பயும் போலதான் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம நம்பி வாழணும். எப்பயும் போலதான் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம நேரா சாந்தம் தான் போயிட்டு இருக்கோம். போயிட்டு அங்க வைப் எப்படி இருக்குன்னு பாப்போம். ஹாப்பி நியூ இயர், ஹாப்பி நியூ இயர், ஹாப்பி நியூ இயர், ஹாப்பி நியூ இயர் பாப்பா செல்லம். ஹலோ, ஹாப்பி நியூ இயர் டாடி. ஹாப்பி நியூ இயர் செல்லம். என்ன போயிட்டீங்களா? ஹாப்பி நியூ இயர் மௌலி. அம்மா ஹாப்பி நியூ இயர். ஹாப்பி நியூ இயர் செல்லம். இல்லடா ஹாப்பி நியூ இயர் மாப்பிள்ள எங்க? அவர் அதோ இங்க தான் நிக்கிறாரு. இது அவர் சப்ஸ்கிரைபர் பேசி நிக்கிறாரு. சரி ஓகே ஓகே. நாங்க இப்பதான்டா அவன் சுத்தி சுத்தி விடுறானுங்கடா. ஹாப்பி நியூ இயர் மாப்பிள்ள. ஹாப்பி நியூ இயர் மாமா. ஹாப்பி நியூ இயர் ஜான். ஹாப்பி நியூ இயர் அத்தை. ஹாப்பி நியூ இயர் மௌலி. ஹாப்பி நியூ இயர் மாமா. ஹாப்பி நியூ இயர் மௌலி. எங்க சர்ச்சுக்கு போறீங்களா? ஆமா, எங்க இப்போ சுத்தி சுத்தி விட்டு அடையாறுலயே நின்னுறோம். இன்னும் சர்ச்சுக்கே போல. ஆமா, டிராபிக் எல்லாம் பிரிட்ஜையும் க்ளோஸ் பண்ணிட்டாங்க. கரெக்டா இப்பதான் முடிச்சுட்டு வெளியே வந்தோம். ஓ, உங்களுக்கு மாசம் முடிஞ்சிருச்சா? முடிஞ்சிருச்சு. சரி சரி ஓகே ஓகே. இல்ல ஒரு 5 நிமிஷம் கழிச்சு கிளம்புங்க. அப்ப 12 மணிக்கு மேல கிளம்புங்க. அங்க சர்ச்ல இருந்து 12:05 வெளில வந்துருங்க. உடனே வெளில வந்துடாதீங்க. சரி ஓகே, என்ஜாய் பண்ணுங்க. சரி மாமா, வரோம். நான் 5 நிமிஷத்துல கால் பண்றேன். ஓகே ஓகே ஓகே. பாருங்க பாருங்க. பை பை பை. ஃப்ரெண்ட்ஸ், நியூ இயருக்கு செம மழை ஃப்ரெண்ட்ஸ். இங்க சர்ச் பனியோட சேர்ந்த மாதிரி மழை. நல்ல பிரேயர் முடியற வரைக்கும் எல்லாரும் பாதி எவ்வளவு பேர் நினைஞ்சனே நின்று இருந்தாங்க தெரியுமா? சர்ச்சுக்குள்ள தான் வச்சாங்க பிரேயரு. பாதி பேர் பாத்தீங்கன்னா நினைச்சுட்டே இருந்தாங்க, பாதி பேர் சர்ச்சுக்குள்ள இருந்தாங்க. உட்கார்றதுக்கு இடம் இல்லாம பாவம் எவ்வளவு பெரிய செம மழை, நிக்கவே இல்ல. ஒரு நல்ல விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா சர்ச் உள்ள மாசம் இருந்துச்சு. ஆமா, ஒரு முழு திருப்தி எனக்கு. நான் வரும்போது யோசிச்சுக்கிட்டே வந்தேன், சர்ச் உள்ள மாசம் வைக்க மாட்டாங்க, வெளியில வைப்பாங்க, சர்ச்சும் வந்து லாக் பண்ணிருப்பாங்க, உள்ள போய் ஆசீர்வாதமே வாங்க முடியாதே ஆண்டவரே அப்படின்னு யோசிச்சுட்டே வந்தேன். சூப்பர். என்னதான் மழை பெஞ்சாலும் எனக்கு அந்த சர்ச் உள்ள மாஸ்க்ன்றது சந்தோஷம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதுக்கப்புறம் அப்படியே ஏதாவது சூடா குடிக்கணும். என் ட்ரெஸ் எல்லாம் லைட்டா மெலிசா இருக்கா, ஃபுல்லா சும்மா தண்ணி படுறதுக்கே நினைச்சிச்சு. என் ட்ரெஸ் எல்லாம் பாருங்க, ஃபுல்லா தலையெல்லாம் நினைச்சிச்சு. அங்கிருந்து வெளில வரதுக்குள்ள போட்டுருக்க. ஆமா, பேட்டர்ன் அது. ஆனா கலர் பூ போட்டு நீ. இப்ப இதெல்லாம் இப்ப ஃபேஷனே. ஆமா, நானும் பார்த்தேன். வாட்ஸ்அப் தான் ஃபேஷனே. இதுதான் இப்ப ஃபேஷனே ஃப்ரெண்ட்ஸ். ஒருத்தவங்க வந்து கன்ஃபியூஸ் ஆயிட்டாங்க, இது அம்மாவா பொண்ணா அப்படின்ட்டு. என்ன ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஏதாவது சூடா போய் குடிப்போம். முடியல சுத்தமா. 2026 முதல்லயே ஆரம்பிச்சிட்டப்பா. நாங்க மலையில போய் சொல்றதுக்கும் ஒரு கப்பிள் போட்டோ, ஒரு ஃபேமிலி போட்டோ மலையிலேயே எடுத்துருக்கோம். எப்படி வந்திருக்குன்னு தெரியல. காட்டு மொழி பாப்போம். The next day. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நியூ இயர் அதுமா வீட்டுக்கு வந்திருக்கோம். பளீர்னு பெயிண்ட் அடிச்சிருக்காங்க, பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். சூப்பராக பெயிண்ட் அடிச்சு முடிச்சிட்டாங்க. இதுக்கப்புறம் வந்துட்டு வேலை கடகடன்னு ஆரம்பிக்க வேண்டியதான். பார்க்கறதுக்கே அழகாக இருக்குது பாருங்க, பெயிண்ட் அடிச்சிருக்கிறது தெரியுதா? ஃபுல்லாக பெயிண்ட் அடிச்சாச்சு. இதுக்கப்புறம் வந்துட்டு கைப்பிடியெல்லாம் போட போகிறாங்க, லைட்டு, இந்த மாதிரி ஒர்க்கெல்லாம் நடக்க போகுது. ஆனால் நாங்கள் பார்க்கறதுக்கு இங்கே இருக்க மாட்டோம், ஏன்னா நாங்கள் ட்ரிப்பு போகிறதுனால எல்லாத்தையும் கம்ப்ளீட்டாக முடிச்சுருவாங்க. இப்போ வந்து பின்னாடி நம்ம காம்பவுண்ட் வாலு, பின்னாடி நம்ம யூட்டிலிட்டி ஏரியாலாம் ரெடி பண்ணுறதுக்காக வந்துட்டு எல்லாத்தையும் அளவெடுக்க வந்திருக்கோம். நீ பளிச்சுன்னு இல்லை, கேமராவில் ஏதோ என்ன எனக்கு இன்டீரியர்ஸ் முடிஞ்சாதான் நான் பளிச்சுன்னு ஆவேன். இதெல்லாம் எப்படி முடிஞ்சிடும்னு எனக்கு தெரியும். இன்டீரியர்ஸ் முடிக்கணும், கம்ப்ளீட்டாக முடிச்சு சாட்டிஸ்ஃபை ஆனாதான் பளிச்சுன்னு. வந்தாரு பெயிண்ட்டுக்காரனா, கலர் சூஸ் பண்ணாரு, சத்தமே இல்லாமல் பெயிண்ட் அடிச்சுட்டு போயிட்டாருப்பா. ஆமாம், அது அவங்க பேக்கேஜில் வருது, அதனால கட 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 கடன்னு அடிச்சுட்டு போயிட்டானுங்க. கலர் நல்லா இருக்குல்ல, பேர்ல் ஒயிட். ஓ, இது ஃபுல்லா பேர்ல் ஸ்டார். ஆமா, பரவாயில்லைங்க. பேர்ல் ஸ்டார் இங்க விட்டான், இந்த இடத்துல விட்டான். இங்க இது டெக்ஸ்சர் அடிக்கவே இல்லை, இந்த 2 இது அடிக்கல. மற்றதெல்லாம் அடிச்சுட்டு ஃப்ரண்ட்ல பின்னால நான் விட்டுனாலும் பரவாயில்ல, ஃப்ரண்ட்ல 2 இது விட்டான் பாரு. இல்லையா டெக்ஸ்சர் பெயிண்ட் இல்லையா? காலி ஆயிடுச்சு, காலியா இருக்கும். அதனால தான் விட்டு சரி இதே அடிச்சுட்டு போயிடுவான். இது 2த்துக்காக ஒரு மூட்டை வாங்கணும்ல, அதனால பண்ணிட்டு போயிருக்கோம். பரவாயில்ல விடு, எவ்வளவோ குறை இருக்குது, அதுல ஒரு குறை நினைச்சுன்னு போய்க்க வேண்டியதா. டிஸ்டி இதெல்லாம் உடஞ்சா மாதிரியே இருக்குது, அதுல இது போட்டு பட்டி பார்த்து போட்டு இது பண்ண வேண்டியது இருப்பா. இன்னும் அந்த கிளாஸ் எல்லாம் வச்சு வருவாங்கல்லப்பா, அதெல்லாம் முடிக்கட்டும். அதுக்கப்புறம் அவங்க ஒரு தடவை தோண்டுவாங்கல்ல, எல்லாத்தையும் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் ஃபைனலா தான் பார்ப்பாங்க.
சூப்பா தலை வலிக்குது ஃப்ரெண்ட்ஸ். எப்படா உள்ள வருவேன்னு இருக்குது எனக்கு. வர அப்படியே என்னோட பொறுமை சோதிக்கிறாங்களா? பொறுமையை நான் இழந்துடக்கூடாதுன்றதுனாலே கம்முன்னு இருக்கிறேன். ஏகப்பட்ட டார்ச்சர். ஆனாலும் இங்கே வந்து பார்க்கும்போது கொஞ்சம் சந்தோஷமா இருக்குது. ஆனால் எப்போ வருவேன்னு தான் தெரியல. ஒரே கன்ஃபியூஸ்டாக இருக்குது. அதோட ஒரு இது என்னன்னா, இப்போ வீடை பார்க்கும்போது எனக்கு அப்படியே புசு 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 புசுன்னு இருக்குது. ஐயோ இவ்வளோத்தையும் க்ளீன் பண்ணி எடுத்து முடிக்கிறதுக்குள்ளே போதும் போதும்னு ஆகிடுமே அப்படின்ட்டு. இந்த வருவான் ஒருத்தன், இந்த க்ளீன் பண்ணண்டா இதெல்லாம் அவங்க தான் பண்ணணும் அப்படின்ட்டு இருப்பான். ஆள் பிடிச்சிட்டே ஆள் வந்தாங்களே அதெல்லாம் கிழிப்பாங்க. நீ கம்முன்னு இரு. இதெல்லாம் பலபலன்னு பண்ணோம்னா அவங்க தான் பண்ணணும். ஒரு நாள் இந்த வேலையை விட்டுன்னு வச்சுன்னா மறுநாள் வேலையே வர மாட்டாங்க. தெரியாதா என்னமோ க்ளீன் பண்றதுக்கு ஆள் கிளீன் பண்றதுக்கே சரியா போகுது. சரி எல்லாம் முடிச்சிட்டு கடைசியா க்ளீன் பண்ணிக்கலாம். இப்ப க்ளீன் பண்ண வேணாம். அதான் ஏற்கனவே 10 லேப் நிக்குது. இன்னொரு 15 லேப் 25 லேப் கொடுத்துருலாம். க்ளீன் பண்ணலாம். அது குத்தலாம். அவங்க பிரச்சனை இல்லை. போடா. நான் கேட்டா காசு இல்ல காசு இல்ல ஒரு முறை கூட என்ன பண்றது? இதெல்லாம் முடிச்சாதானே வர முடியும். அப்லோட் இருக்கு. மேல 10 அப்லோட் இருக்கு. இந்த அப்லோட் இருக்கு. இன்னொரு லட்சம் போடுறீங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீட்டுக்கெல்லாம் போய் பார்த்துட்டு வந்துட்டோம். எல்லாத்தையும் நம்ம சொல்லிட்டு வந்துட்டோம். இதுக்கப்புறம் வந்துட்டு ஒரு 10 days வந்து நாங்கள் ரிலீஸாக இருப்போம். ஆனாலுமே நிறைய வேலைகளுக்கு வந்து நம்ம எல்லாமே ஓரளவுக்கு ரெடி பண்ணிட்டோம். இனி இன்டீரியர் முடிக்கிறதா அவங்க வேலை அவங்க முடிச்சிட்டாங்க அப்படின்னா நமக்கு எல்லா வேலையும் கடகடன்னு ஸ்டார்ட் பண்ணிடலாம். நிறைய பேர் நான் நேற்று போட்ட வீடியோக்கு வந்து கமெண்ட்டில் சொல்லியிருந்தீங்க, இப்போ எதுக்கு உனக்கு கோல்டு, உன் கோல்டு நீ சாக்ரிஃபை பண்ணியிருந்துருக்கலாம்ல, நீ மாமாவுக்கு ஏதாவது கோல்டு வாங்கி கொடுத்தியா அப்படின்னு அவர் கிண்டல் பண்ணியிருந்தார். ஆக்சுவலாக ரெடி பண்ணி வச்சுருந்தேன். அதுதான் நீங்கள் இதுக்கப்புறம் பார்க்க போகிறீங்க. அது வந்து பின்னாடி உங்களுக்கு ஃப்யூச்சரில் வரும் என்ன ஏது அப்படிங்கிறது அவரோட கிஃப்ட் எல்லாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது வந்து வருஷம் நாங்கள் செய்கிற ஒரு விஷயம். இந்த வருஷம் நீங்கள் வீடு வருது சாக்ரிஃபை பண்ணலாம் அப்படின்னு நீங்கள் கேட்குறீங்க, கோல்டை சாக்ரிஃபை பண்ணியிருக்கலாம்ல அப்படின்னு கேட்குறீங்க. பட் சாக்ரிஃபை பண்ணுறதை தாண்டி ஒரு கோல்டுங்கிறது ஒரு சேவிங்ஸ் தானே தவிர அது வந்து நமக்கு வேஸ்ட் ஆக போகிறது கிடையாது. இப்போ வேறு ஏதாவது வாங்கியிருந்தா கூட அது எதுவுமே நம்ம மாற்ற முடியாது. இப்போ கோல்டு அப்படிங்கும்போது அது உபயோகப்படும். இந்த மாதிரி டைமில் தான் நம்ம வாங்கி சேர்த்து வச்சா தான் ஃப்யூச்சரில் உதவும். அந்த மாதிரி தான் எல்லாமே நாங்கள் சேர்த்து வச்சதுனால தான் இன்றைக்கி எங்களுக்கு வீடு கட்டுறதுக்கு அது உதவி இருக்குது. நிறைய விஷயங்கள் வந்து கேஷ் இல்லை கேஷ்லன்னு சொல்கிறீங்க. ஆனால் அது நிறையா விஷயங்கள் பண்ணுறீங்க. கோல்டு வாங்குறேன்றீங்க, ட்ரிப்பு போகிறீங்கன்றீங்க, ஷாப்பிங் பண்ணுறேன்றீங்க, எல்லாம் போய் சொல்லிட்டு இருக்கீங்க. பட் எங்களுக்கு வந்து இப்போ வந்து ஓரளவுக்கு நாங்கள் கேஷ் வந்து கொஞ்சமாக ரெடி பண்ணிட்டோம். அந்த ரெடி பண்ணுற விஷயம் நம்ம இன்டீரியர் கம்ப்ளீட் பண்ணிடலாம் அப்படிங்கிற சுச்சுவேஷனில் தான் நாங்கள் போயிட்டுருக்கோம். ஏன்னா நாங்கள் ஒரு இடத்துல ஒரு சோர்ஸ் நம்ம ரெடி பண்ணுறது வந்து அது டஃப் இல்லையா, எங்களுக்கு வருமா வராதான்னு தெரியல. ஆனால் அது வந்துருச்சு அப்படிங்கிற சுச்சுவேஷனில் இப்போ கொஞ்சம் ரிலாக்ஸாக இருக்கும். அது வரலன்னா எங்களோட சுச்சுவேஷன் வந்து ரொம்ப கிரிட்டிக்கலாக இருந்திருக்கும். இப்போ வந்ததுனால எங்களால் வந்து நிம்மதியாக தூங்க முடியுது அப்படிங்கிறது தான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், சீக்கிரமாகவே வீடு முடியறதுக்கு வந்து தருணம் வந்துச்சு. ஏன்னா நம்ம இந்த மந்த் எண்டுக்குள்ளே ஃபுல்லாக எல்லாத்தையும் கம்ப்ளீட் பண்ணிடணும் அப்படின்னு சொல்லி இன்டீரியர் சொல்லியிருக்கோம். நம்ம வந்து நெக்ஸ்ட் மந்த் வந்து February மந்தில் வந்துட்டு நம்ம கிரகப்பிரவேசம் வந்து டேட் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம். அதுக்குள்ளே வந்து எல்லாத்தையுமே கம்ப்ளீட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி எல்லாத்தையுமே டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணிட்டோம். அங்கே வந்து நம்ம காம்பவுண்ட் போட போகிறோம். அதுக்கப்புறம் வந்துட்டு பின்னாடி ஒர்க்கெல்லாம் நடக்க போகுது. அதுக்கப்புறம் என்னப்பா அந்த கைப்பிடி போடுறது, கிளாஸ் போடுறது, பெயிண்ட் பார்த்திங்கன்னா வெளியிலாம் பெயிண்ட் அடிச்சே முடிச்சிட்டாங்க இப்போல்லாம். இதுக்கப்புறம் ஃப்ரண்ட்டில் படிக்கட் போட்டு நம்ம மண் கொட்டி கொஞ்சம் ரோடு ஹைட் பண்ணணும் அப்படிங்கிற விஷயம் எல்லாமே அங்கே நடக்க போகுது. மண்டேலேருந்து நடக்க போகுது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் எங்களோட நான் சொல்ல வேண்டிய விஷயம். இப்படி தான் எங்களோட நியூ இயர் இப்படி தான் போச்சு. எல்லாருக்கும் நியூ இயர் ஹாப்பியாக போயிருக்கும்னு நினைக்கிறேன். அதே மாதிரி எங்களுக்கும் ரொம்ப ஹாப்பியாக போச்சு. இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காதீங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல்லை கனெக்ட் ஆகுங்க. ஓகே பாய்.